காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லாமே நம்ம சாலடுக்கு சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் தான் பாருங்கள். கேப்சிகம், கேபேஜ், கேரட் அண்ட் ஆனியன். ஸோ அதனால் வந்து இது முதலே நம்ம ஸ்டீம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் டைரெக்டாக எல்லாத்தையுமே இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஸ்பைஸ் ஆட் பண்ணுறதுக்கு பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறம் அதுக்கு அந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு சொல்லவே இல்லை இல்லையா டின்னருக்கு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ராகி ஊத்தப்பங்க. ஸோ அந்த ஊத்தப்பத்துக்கு தான் இப்போ நம்ம அந்த வெஜிடபிள் டாப்பிங் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. சால்ட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள் அண்டு அந்த கேப்சிகம், கேபேஜ், கேரட் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஊத்தப்பம் போட வேண்டியது தான். எப்படி ஊத்தப்பம் பண்ணுறேன், அதுக்கு நான் வந்து அந்த ராகி மாவு எப்படி ரெடி பண்ணேன் எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு. வெறும் ராகியை வச்சு பண்ணால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி வரட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து 1 கப் ரைஸ், 1 கப் ராகி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் அண்ட் 1/2 கப் உளுந்து வச்சு ஊற வச்சுருக்கீங்க. இது நல்லா சாஃப்டாகவும் வரும். நல்லா ஒரு 3 வாட்டி அலம்பிட்டு ஒரு 12 ஹவர்ஸ் ஒரு நைட் ஊற வச்சுடுங்க. வேணும்னா காத்தால எழுந்தோடனே மிக்ஸி ஒரு கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் தாங்க அரைச்சிருக்கேன் டின்னருக்கோசரம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து மூடி வச்சுடுங்க. இப்போ பேன் நல்லா சூடாகிடுதுங்க. நான் வந்து ஆயில் வச்சு கொஞ்சமாக க்ரீஸ் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சுற்றி நான் எண்ணெய் இல்லைன்னா நெய் எதுவும் போட போகிறதில்ல. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்த்தியாகவும் இருக்கக்கூடாது. ஊத்தப்பம் ரொம்ப கனமாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸுக்கு பார்த்துட்டு அது மேலே நம்ம நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸை தூவி விடலாம். இப்போது நான் வந்து இதெல்லாம் நம்ம சாலடுக்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸுங்க, இந்த கேப்சிகம், கேரட், கேபேஜ் எல்லாம். அதனால நான் இதில் வெந்துக்கிறதே போருங்கிறதுனால அப்படியே போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து பீன்ஸ், பீட்ரூட் அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதையெல்லாம் கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிவிட்டு இது மேலே தூவுங்க. இப்போ வந்து நம்ம ஊத்தப்பங்கிறதுனால மூடி வச்சு தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லாவே அது ஒரு 3 நிமிஷம் மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு, டவுட் இருந்தால் திறந்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாளை வேணும்னா மூடி வச்சுட்டு எடுங்க. உங்களுக்கு வந்து இது மேலே சீஸ் வேணும்னாலும் சீஸ் கூட நம்ம டாப்பிங்ஸாக போட்டுக்கலாம். ஸோ நல்லாவே வெந்திருக்குங்க. மேலே கூட ராகி நல்லா வெந்திருக்கும். வெந்து இல்லாட்டி உங்களுக்கு வந்து இது எடுக்க வராது, உடஞ்சி போயிடும். ஸோ நல்லா வெந்திருக்கு இந்த ஊத்தப்பம். இப்போ மேலே டொமேட்டோ சாஸ் வந்து பீஸா மேலே போடுற மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக அந்த க்ரீன் சில்லி தொக்குங்க, பச்சை மிளகா தொக்கு, அதோட லிங்க் கூட மேலே இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.